நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளவு என்று எப்படி கண்டுபிடிப்பது? அதாவது உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கெப்பாசிட்டி பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டாம், செயல் பக்கம் தான் நீங்கள் திரும்பணும். இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு பாக்ஸை ஒரு மேஜில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் ஒரு 10 கிலோ சாக்லேட் அந்த அந்த டப்பாவில் இருக்குது, இந்த எடுத்து வேறு இடத்துல வைங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அந்த பாக்ஸை தூக்குறீங்க. உண்மையில் அந்த பாக்ஸு எம்டி பாக்ஸு, அதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 10 கிலோ இருக்குன்னு நினச்சி தூக்கும்போது அந்த டப்பா அப்படியே மேலே வந்துடும், ரிட்டர்ன்ட்டு வரும். காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் 10 கிலோன்னு சொன்ன உடனே 10 கிலோ தூக்குற மாதிரி எனர்ஜி உங்கள் கைக்கு வந்துடும். அதனால தான் கையை அந்த பாக்ஸை தூக்கும்போது பாக்ஸ் வேகமாக மேலே போகுது. நான் இது எம்டி பாக்ஸை அதை அங்கே எடுத்து வைங்கன்னு சொன்னோன்னா அப்படி ரிட்டர்ன் மேலே போகாது. எம்டி பாக்ஸை தூக்குறதுக்கு கையில் எனர்ஜி தேவையில்லை. 10 கிலோ தூக்கினா தான் 10 கிலோ தூக்குறதுக்கான எனர்ஜி தேவைப்படும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜியும் வரும். அப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க 10 கிலோ பாக்ஸை தூக்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் எனர்ஜி 10 கிலோ எனர்ஜியோட கை மாறிடுது. அதனால் எனர்ஜி கெப்பாசிட்டியெல்லாம் நீங்கள் என்ன செயல் செய்யணுமோ இந்த செயலை நிர்ணயம் பண்ண உடனேயே அது சம்மந்தமான எனர்ஜி கெப்பாசிட்டியெல்லாம் உங்களை அறியாமலே ஃபார்ம் ஆகும். நீங்கள் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிடலாம். அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அது. அதனால் இப்போ உங்கள் வேலை என்னென்னு சொன்னால், செயலை என்ன பண்ணணும், எதை செய்யணும், எதை செய்ய வேண்டாங்கிறதுல செய்ய வேண்டிய செயல் சம்மந்தமான முடிவுக்கு வாங்க. அதில் ஒரு தெளிவுக்கு வந்துன்னு சொன்னால் கெப்பாசிட்டிலாம் தானாக வந்துடும். அதனால் கெப்பாசிட்டி பக்கத்தில் நம்ம திரும்பவே வேண்டாம். தேவையானது தான் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் வந்துடும்.